இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 2 எபிசோட் 38 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா படி டீம்ஸுக்கான டீம்மேட்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாரு யாமட்டோ. அந்த வகையில ஃபர்ஸ்ட் டீமா பாத்தீங்கன்னா யாமட்டோவும் சக்குராவையும் சொல்லுவாரு. செகண்ட் டீமா நருட்டோவையும் சாயையும் சொல்லுவாரு. இவன் கூட நான் ஒர்க் பண்றதாங்க மாதிரி நருட்டோ கான்ல இருப்பான். சக்குராவோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நானும் யாமட்டோவும் ஒரு டீமா இருப்போம், அது ஓகே. ஆனா இன்னொரு டீமா நருட்டோவும் சாயும் இருக்கு, அதை நினைக்கும் போது ரொம்பவுமே கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா. என்ன நடக்க போகுதுங்கிற பயம் இருக்கும் அவளுக்கு. நருட்டோவும் சாயும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்பா சாய் சிரிச்சுக்கிட்டே. இவனோட போலியான சிரிப்பா மறுபடியும் அப்படின்ட்டு காண்டாயிட்டு, நான் எதுக்கு இவனோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நருட்டோ கத்தவும் யாமட்டோ பயமுறுத்துற மாதிரி பாப்பாரு. நருட்டோ பயந்துருவான். ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்பாரு. ஒண்ணும் இல்ல அப்படின்றான். சந்தோஷம் அப்படின்பாரு யாமட்டோ. இந்த பாயிண்ட்ல சக்குரா சுனாடே வந்து நருட்டோவை கொஞ்சம் பாத்துக்க, அவனை கொஞ்சம் கண்ட்ரோல்லே வச்சிருன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்களை திங்க் பண்ணி பார்த்துட்டு யாமட்டோவை கூப்பிடுவா. என்னன்னு கேட்பாரு. எனக்கு தெரிஞ்சு நருட்டோ நானும் ஒரு நல்ல டீமா இருப்போம், நாங்க ரொம்ப நாளா ஒன்னா இருக்கும், எங்களுக்கான மூவ்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லவும் நருட்டோல ரொம்ப சந்தோஷப்படுவான். யாமட்டோ சக்குராவை கூப்பிட்டு, இந்த டீம்லயே மெடிக்கல் நிஞ்சான்னு நீ மட்டும் தான் இருக்க அப்படிங்கவுமே ஷாக் ஆவா. அதனால உனக்கு எக்காரணத்தை கொண்டு அடிபட்டுற கூடாது, அதனால நீ என் கூட தான் இருக்க சரியா அப்படின்பாரு யாமட்டோ. சக்குராவுக்குமே யாமட்டோ என்ன சொல்ல வராருங்கிற பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதனால அதை கம்முன்னு விட்டுருவா. யாமட்டோ இரும்பிட்டு சாய் சொன்ன மாதிரி எனிமி ஸ்கில்டா இருப்பானே நம்ம எல்லாருமே திங்க் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மிஸ்டேக் டீம் ஒர்க்ல நடந்தா கூட பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். உங்களுக்குள்ள இப்ப 1008 கேள்வி இருக்கலாம், அதெல்லாம் யோசிக்காதீங்க, மிஷனை பத்தின கான்சென்ட்ரேஷன் மட்டும் இப்போதைக்கு உங்களுக்கு இருந்தா சரி அப்படின்பாரு. நருட்டோவும் சக்குராவும் புரிஞ்சு ஓகேன்னு சொல்லவும் எந்திரிச்சு போயிருவாரு. சாய் யாமட்டோவையே பாப்பான். டோரை நீக்கின யாமட்டோ, ஒரோச்சிமாரு எங்க தான் பதுங்கி இருக்கானே தெரியலையே அப்படின்பாரு. எப்படியும் அக்காட்சுகியை சேர்ந்தவனோட உளவாளி இன்னாத்திக்கு டெஞ்சி பிரிட்ஜை நோக்கி வர ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது, அடுத்த சீன்லயே நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு வினோதமான ஆளுன்னு சொல்லி அவன் நடந்து வர மாதிரி காட்டுவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெஞ்சி பிரிட்ஜை காமிச்சு சிமுலேஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா டெஞ்சி பிரிட்ஜுக்கு அந்த உளவாளியை வந்த மாதிரி காட்டுவாங்க. நருட்டோ வந்துட்டான் அப்படின்பா. இந்த பாயிண்ட்லாம் திக்கு திக்குன்னு இருக்கும். நருட்டோ பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு இருப்பான். இது எப்பதான் ஆரம்பிக்க போதுங்கிற டென்ஷன்ல தான் நருட்டோ இருப்பான். சாசோரி கெட்டப்ல பக்காவா யாமட்டோ வருவாரு. கிட்டத்தட்ட பார்க்க அப்படியே சாசோரி மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேருமே நேருக்கு நேர் நின்றுட்டு இருக்கும் போது நமக்கான சிக்னல் எப்பதான் வரும் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ கான்ல இருப்பான். தம்ஸ் அப் சைன் காட்டுவாரு. தோ சிக்னல் வந்துருச்சு அப்படின்ட்டு நருட்டோ ஃபர்ஸ்ட் ஆளா அட்டாக் பண்றதுக்கு போயிருவான். அதுல இருந்து டாட்ச் பண்ணி அந்த ஸ்பை பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓடுவான். நருட்டோவும் சாயும் ஓடுவாங்க. நருட்டோ அங்கேயே நில்றான்னு சொல்லுவான். ஸ்பை திரும்பி பார்க்கும் போது குணாயை வச்சு அடிப்பான். பார்த்தா யாமட்டோவா இருக்கும். அந்த சாசோரி உருவத்துல வந்தது பாத்தீங்கன்னா சக்குராவா இருப்பா. இப்போ நருட்டோ அப்படின்னு கத்துவா சக்குரா. சாய், நருட்டோ அண்ட் சக்குரா 3 பேருமே அப்ரோச் பண்ற மாதிரி காமிச்சு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கதை காட்டுவாங்க. யாமட்டோ பேசின அளவுல இது ஒன்னும் நல்ல ஐடியாவா இருக்க போற மாதிரி எனக்கு தெரியல, நாளைக்கு டீம் பிளே சிமுலேஷனுக்கு ஒரு அரை நாள் ஒதுக்கலாம் அப்படின்பாரு. இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பிரசன்டேஷனா காமிச்சாங்க இல்லையா, சோ அந்த விஷயத்தை ஒரு அரை நாள் செஞ்சு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லுவாரு. சிமுலேஷனா அப்படின்னு ஷாக் ஆவா நருட்டோ. அதை பத்தி உங்களுக்குமே தெரியலன்னா நான் சொல்றேன். அதாவது உருவகப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில இன்வெஸ்டிகேஷன் மூவி எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நீங்க அந்த செத்த டெட் பாடி மாதிரி நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இப்படிதான் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசம்ஷன் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி. யாமட்டோ, உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே நான் ஃபைல்ஸ்ல படிச்சது அவ்வளவுதான். உங்களோட ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ், பேட்டில் ஸ்கில்ஸ், அப்புறம் ஜுட்சு டைப்ஸ் பத்தின ஐடியா எனக்கு தேவை, அதனால நான் அதை பார்த்தே ஆகணும். அப்புறம் டீமோட கோஆபரேஷன்ங்கிறது ஸ்மூத்தா இருக்கணும். நம்மளை பத்தி நம்மளே லேர்ன் பண்றது தான் நமக்கு ஒரு நல்ல டீமுக்கான கோஆபரேஷன் கிடைக்கும் அப்படின்பாரு. டீம் ஒர்க் நல்லா நடக்கும்ங்கிற மாதிரி. டீம் ஒர்க்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி இஷ்டமே இல்லாத மாதிரி பேசுவான். நான் ரொம்ப கவனமா இருக்கேன்னு நினைக்கிறீங்கல்ல, நான் எப்பவுமே இப்படிதான், அதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்பாரு. இதுக்கப்புறமா யாமட்டோவை 3 பேரும் அட்டாக் பண்றதுக்கு போன சீன்ல இருந்து கண்டினியூ பண்ணுவாங்க. நருட்டோ யாமட்டோ கிட்ட அடி வாங்கி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிப்பான். இதை ரியல் ஃபைட்னு நினைச்சு வாங்கடா அப்படின்பாரு யாமட்டோ. சாய் யாமட்டோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நருட்டோ இடையில வருவான். ஜஸ்ட் சிம்பிளா டாட்ச் பண்ணிடுவாரு. திரும்ப சாய் சண்டை போடுவான். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்பாரு யாமட்டோ. 2 பேரும் மாறி மாறி வருவானுங்க. நருட்டோ பாத்தீங்கன்னா சாய்க்கு ரசங்கானம் பண்ணுவான். அதை நோட் பண்ண யாமட்டோ வுட் ஸ்டைல் யூஸ் பண்ணுவாரு. பார்த்தா சாய் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். அவ்வளவுதான். இன்னொரு நருட்டோ அட்டாக் பண்றதுக்கு வருவான். யாமட்டோவை பிடிச்சதுக்கு அப்புறமா ஒளிஞ்சிருக்க சாய் பாத்தீங்கன்னா நிஞ்சா ஆர்ட் சூப்பர் பீஸ்ட் ஸ்க்ரால யூஸ் பண்ணுவான். பார்த்தா ஒரு ஸ்னேக் இருக்கும். அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன்ட்டு யாமட்டோ சட்டையை பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஸ்னேக் பாத்தீங்கன்னா 2 பேர்த்தையுமே கட்டி போட்டு
போட்டுரும். எதுக்குடா இப்படி பண்ணேன்ட்டு செம கடுப்பாவா நருட்டோ. அது டம்மின்னு நோட் பண்ண சாய் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போய் பார்க்கலான்ட்டு போக ஆரம்பிச்சிருவான். எங்கடா போற சாய் அப்படின்னு கத்துவான் நருட்டோ. ஆல்ரெடி கேப்டன் யாமட்டோவை புடிச்சிட்டேன், நீ எங்கடா ஓடுற அப்படின்பா. சக்குரா வந்துட்டு அது ஒண்ணு கேப்டன் யாமட்டோ கிடையாது, நீ இங்க என்ன பண்றீன்னு கேப்பா. பாருங்களேன் இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்க போஸ் எப்படி இருக்குன்னு. ஒரு செத்து போன டால் மாதிரியே வச்சிருப்பாரு. என்ன கருமண்டாதுன்னு பார்த்துட்டு சாய் மேல கடுப்பாவான். இந்த கட்டை முதல் வந்து அவுத்து விடுறா அப்படின்னு கத்துவான். பாத்தீங்கன்னா சாய் யாமட்டோவை கேப்சர் பண்ணிருப்பான். என்ன புடிச்சு நல்ல வேலை செஞ்சிருக்கு சாய் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. இருந்தாலுமே மனசுக்குள்ள நான் நினைச்சதை விட இவனோட ஸ்கில்ஸ் வேற மாதிரி இருக்கு. டீம் கக்காஷிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா இப்படிப்பட்ட ஒரு ஷினோபியை எதுக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் யாமட்டோக்குள்ள இருக்கும். சுனாடே சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு புது ஆளை வந்து ரெக்ரூட் பண்ணிருக்கோம் ஆன்பு பிளாக் ஆப்ஸ் ட்ரைனிங் டிவிஷன்ல இருந்து அப்படின்றது இருப்பாங்க. ஃபவுண்டேஷன்ல இருந்தாலும் ஷாக் ஆயிருப்பாரு யாமட்டோ. எப்படியோ அப்படின்ட்டு அவன் மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்பாங்க. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு லேடி சுனாடே சும்மாவா சொன்னாங்க அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. நருட்டோ சாய் மேல செம்ம கடுப்புல இருப்பான். சாயை கூப்பிடும் போது சாய் நருட்டோக்கு பதிலா சக்குராவை பார்ப்பான். என்ன ரீசன்னாலைனா அந்த ஒரு ஸ்னேக்கை அவ்வளோ ஈஸியால அவுக்க முடியாது. அப்படி இருந்தும் நருட்டோ இங்க இருக்கான் இல்லையா, ஏன்னா சாய் அவனை அவுத்துடல, அப்ப சக்குரா தான் இதை பண்ணிருப்பான்ட்டு திங்க் பண்ணுவான். பார்க்க போனா சக்குரா அவளோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி பிச்சிருப்பா. அந்த ஸ்னேக்கவே மொத்தமா பிச்சு எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானா, இவகிட்ட இன்னொரு தடவை அடி வாங்கவே கூடாது அப்படின்ட்டு சீல் ஃபார்ம் பண்ணி ரிலீஸ்ன்பா. அதுக்கப்புறம் தான் யாமட்டோவோட கைகள் கட்டப்பட்டிருக்கும் இல்லையா, அது ரிலீஸ் ஆகும். ஆல்ரைட், சிமுலேஷன் மொத்தமா முடிஞ்சு அப்படின்பாரு. இந்த பிரிட்ஜை முதல் கொண்டு யாமட்டோ தான் கிரியேட் பண்ணிருப்பாரு. நருட்டோ சாய் மேல கடுப்பாயிட்டு சட்டையில கை வைப்பான். ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்பான் சாய். காம்ரேட்னா என்னன்னு தெரியுமாடான்னு கேட்பான். ஒரு ஸ்க்ரால் எடுத்து எழுதுவான் சாய். டேய் நான் உங்கள்கிட்ட காம்ரேட்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன்டா அப்படின்னு நருட்டோ கத்தவும், தோ காம்ரேட்னா இப்படிதானே எழுதுவீங்கன்னு சொல்லி ஸ்க்ரால்ல காட்டுவான். இத பத்தி நான் பேசலன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்பா நருட்டோ. சக்குரா ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. இங்க பாரு, தயவு செஞ்சு உனக்கு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு திறமையுமே இல்லாதத மற்றவங்க மேல பழி போடாத அப்படின்பா சாய். என்னடா சொன்னேன்ட்டு கடுப்பாவான். இந்த இடத்துல நருட்டோ ஃபைட் பண்ணிருப்பான் இல்லையா, சாய் மாதிரி ஒரு குளோனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வச்சு கேப்டன் யாமட்டோ மட்டும் நீ அந்த அளவுக்கு புஷ் பண்ணாம இருந்திருந்தீனா நான் கண்டிப்பா ஒளிஞ்சே தானே இருந்திருப்பேன், நான் வெளியே வரணும்னு ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்பான். நருட்டோ யாமட்டோ கூட ஃபைட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டிருப்பான். கேப்டன் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனையில எனக்கு ஆயிருக்காது அப்படின்பா. என்னதான்டா சொல்ல வரேன்னு கேட்பான் நருட்டோ. நீ என்ன மாதிரி ஒரு குளோனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு போறது பிரச்சனை இல்ல, நீ உன்னோட ஒரு ஜுட்சுவை பண்றதுனால அது உன்னோட குளோன் தான் நல்லாவே தெரிஞ்சிரும். உன்னாலதான் கேப்டன் நம்மளோட மொத்த ஸ்ட்ராட்டஜியுமே தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்டிடியூஷனை யூஸ் பண்ணி ஃபாரஸ்ட்குள்ள எஸ்கேப் ஆனாரு. நருட்டோ யாமட்டோவை பார்க்கவும் ஆமான்னு தலையாட்டுவாரு. அது சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை ஏன்டா பிரேக் பண்ணலன்னு கத்துவான். அமைதியே இல்லாத ஒருத்தனை சண்டை போடுறப்ப ப்ரொடெக்ட் பண்றதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ என்னோட ஜட்மெண்ட்ஸையும் ஆக்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன் அப்படின்னு சாய் சொல்லும் போதெல்லாம் பல்ல வெறுகுவான் நருட்டோ. சாயை விட்டுட்டு இப்ப நான் எதுவும் சொல்றதா இல்லைன்ட்டு கிளம்பிடுவான். போகும்போது உன்னை ஒரு காம்ரேடாவோ டீம் கக்காஷியோட ஒரு மெம்பராவோ என்னால யோசிச்சும் கூட பார்க்க முடியல, இப்பவும் சரி எப்பவும் சரி அப்படின்ட்டு போவான். இவனுக்கு ரெண்டு பேரும் டீமாவே ஒர்க் பண்ண மாட்டானுங்க போல இருக்கே அப்படின்ட்டு கடுப்பாவாரு. சாய் இந்த இடத்துல சாஸ்கே இருந்திருந்தா இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே சண்டை போட்டுருப்பானோ, அவன் உன்னோட காம்ரேட் தானே, டீம் கக்காஷியை சேர்ந்தவன் தானே அப்படின்னு கேட்பான். நருட்டோ திரும்பி பார்க்கவும் இது நல்லதுக்கே இல்ல, நருட்டோ இதுக்கப்புறம் இதை பொறுத்துக்க மாட்டான் அப்படின்ட்டு பயப்படுவா சக்குரா. ஒருத்தன் தான் சொந்த வில்லேஜுக்கே துரோகம் பண்ணிட்டு உன்னை காயப்படுத்திட்டு போனான்ல, அவன் ஒன்னும் நான் கிடையாது அப்படின்னு சாய் சொல்லும் போதெல்லாம் ரொம்பவுமே கடுப்பாவான் நருட்டோ. நைன் டெயில்ஸ் க்ளோக் வந்துருமோ, நருட்டோ ரொம்பவுமே எமோஷன் ஆயிருவானோன்ட்டு யாமட்டோ தயாராவாரு. காம்ரேட காப்பாத்துறதுன்னு வந்துட்டா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்பா. யாமட்டோ சக்குரா ரெண்டு பேருமே ஷாக் ஆவாங்க. அது உன் கூட டீமா இருந்தாலும் சரி அப்படின்பா. நருட்டோ மேல கன்சர்னா இருப்பா சக்குரா. நருட்டோ இங்க இருந்து கிளம்பிடுவான். இவனுக்கு இந்த சாஸ்கே மேல இருக்க ஃபீல் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி சக்குரா கிட்ட கேட்பான் சாய். ஏன்னா நருட்டோ சாஸ்கேவை தன்னோட பிரதரா திங்க் பண்றான் அப்படின்னு சொல்லுவா. உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல அது மாதிரி அப்படின்பா. அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு உனக்கு கொஞ்ச நாச்சு தெரியும்ல அப்படின்னு சக்குரா சொல்லவும், இல்ல ஒரு துளி கூட கிடையாது அப்படின்பா. என்னோட டிராயிங்ஸுக்கான டைட்டில் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அப்படின்பா சாய். அந்த டைம்ல சாய் பாத்தீங்கன்னா நிஜமாலுமே என்னால என்னோட டிராயிங்ஸுக்கு டைட்டில் வைக்க முடியாது, எனக்கு வேணும்னா கூட அப்படின்னு இருப்பான். இதை கேட்ட சக்குரா ஷாக் ஆயிருப்பா. என் மைண்டுக்கு எதுவுமே தோணாது, நான் ஃபீல் பண்ணதும் கிடையாது அப்படின்னு இருப்பான். நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு எமோஷன்ஸ்லாம் கிடையாது. சாய் சொன்னதை கேட்ட சக்குரா ஷாக் ஆவா. நிஜமாலும் தான் சொல்றியா, உனக்கு எந்த ஒரு எமோஷன்ஸுமே கிடையாதா அப்படின்னு சக்குரா சொல்லவும், அதேதான் அப்படின்பா சாய். சக்குராக்கு ஒண்ணுமே புரியாது. நருட்டோ பக்கம் பாப்பா. அவன் அந்த மரத்தை கீறது மூலயமாவே அவனோட கோபம் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். சக்குரா நருட்டோவையும் சாஸ்கேவையும் திங்க் பண்ணி பார்த்துட்டு, நீ உனக்கு அண்ணன் இருக்கான்னு சொல்லிருக்கீல, அவனை இழக்கிற மாதிரினாவது உன்னால இமேஜினேஷன் பண்ணி பார்க்க முடியும்ல அப்படின்னு சொல்லி கேட்பா. முடியும், இருந்தாலுமே அவன் ஆல்ரெடி செத்துட்டான் அப்படின்பா. இதை கேட்ட சக்குராக்கு இன்னுமே ஷாக்கா இருக்கும். சக்குரா பேசக்கு ட்ரை பண்ணும் போது நான் அந்த லுக்ல தானே இருந்திருக்கணும்னு சொல்லுவான். நருட்டோ சைட் காட்டுவாங்க. என்னதான் சொல்ல வரேன்னு சக்குரா கேட்பா. ஒரு பிரதர் இறந்துட்டான்ங்கிறப்ப எந்த மாதிரியான லுக் கொடுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது, இந்த மாதிரியான லுக்ல தான் இருக்கணும்னு சொல்லி பண்ணுவியான்னு சொல்லி ஷாக் ஆவா. சக்குராவுமே இந்த இடத்துல ஷாக்
ஷாக் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சாயோட சொந்த அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவனுக்கு வர எமோஷன்ஸ் தான் பாத்தீங்கன்னா ரியல் திங்கா இருக்கணும். ஆனா அந்த இடத்துல எப்படி நடிக்கணுங்கிற மாதிரி கேக்குறான் பாத்தீங்களா. சோ அதுதான் வியர்டா இருக்கும் இந்த இடத்துல. சக்குராலாம் ரொம்பவுமே கடுப்பாவா, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி. யாமட்டோ பேசினதெல்லாம் போதும், உங்களோட பொருள்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்பாரு. சாய் நீ லக்கி தான், இல்லைன்னா நான் உன்னை அப்பவே அடிச்சிருப்பேன் அப்படின்னு சக்குரா சொல்லும் போதும் கூட இவனோட லுக் வந்து சேஞ்ச் ஆகாது. சக்குரா சாஸ்கே பத்தி திரும்ப நீ தப்பா பேசினா நான் எதுக்கும் தயங்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்பா. ஆக்சுவலா சக்குரா வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணாததுக்கான பெரிய ரீசன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே விஷயத்த தான் நருட்டோவும் பண்ணிருப்பான். சாய் மேல கோவப்படாம உங்க கூட டீம் அப் ஆகிறதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா, சாஸ்கேவை காப்பாத்துறதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாருங்கிற மாதிரி தான் நருட்டோவும் சரி சக்குராவும் சரி இருப்பாங்க. சக்குரா இந்த விஷயங்களை சாய் கிட்ட சொல்லும் போது, நருட்டோவும் சரி நீயும் சரி, உங்களை பத்தி சொல்லணும்னா அந்த ஒரு பர்சன் மேல ரொம்பவுமே கன்சர்னாவே இருக்கீங்க. இந்த மாதிரியான எமோஷன்ஸ்ல இப்படிதான் வருதோ, இதை பத்திலாம் நான் புக்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது நருட்டோ கூப்பிடுவான் எல்லாத்தையும். வாங்க போலாம், எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு மதியானம் மட்டும் நம்ம அங்க இல்லைன்னா மொத்தமாவே சொதப்பிக்கும் அப்படின்ட்டு கிளம்புவான். சாய் அண்ட் சக்குராவோட லுக்கே டிஃபரெண்டா இருக்கும். சாயங்காலம் அவங்க போயிட்டு இருப்பாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா நருட்டோ கேம்ப்ல இருக்க மாதிரி காட்டுவாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிரும், 4 பேருமே கிளம்பி போவாங்க. நம்ம ஆல்மோஸ்டா நெருங்கியாச்சு, நம்ம எல்லாருமே இங்கே ரெடினா பிரிட்ஜை நோக்கி போலாம் அப்படின்பாரு. இதுக்கப்புறமா டெஞ்சி பிரிட்ஜை காட்டுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டென்ஜி பிரிட்ஜ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா லீஃபோட ஆஸ்கஸ் எனிதிங்ங்கிற இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லிட்டு நருட்டோவும் சக்குராவும் வந்து நிப்பாங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா டாஸ்னா கிட்ட இருந்து தான் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். இவர் உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த நிஞ்சாவோட ரேங்கிங்ஸ் பத்தின கொஸ்டின் கேட்டிருப்பாரு. எதுவுமே சுத்தமா புரியாத என்ன மாதிரி ஆளுக்கு புரிய வைக்க முடியுமான்னு இருப்பாரு. நல்ல கேள்வி அப்படின்பா சக்குரா. நருட்டோ எக்ஸைட் ஆவான். ஒரு சார்ட் இழுப்பான், டாப்ல இருந்து வரலாம் அப்படின்பா சக்குரா. ஃபர்ஸ்ட் ஜோனின் அப்படின்ட்டு அவங்க தான் எலைட்டா இருப்பாங்க. பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம் அப்படின்பா சக்குரா. நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தங்களோட எபிலிட்டியும் வெறித்தனமா இருக்கும் அப்படின்பா. இதுக்கப்புறமா ஸ்பெஷலிஸ்ட் ஜோனினை பத்தி சொல்லுவா செகண்டா. அவங்க எப்பவுமே அவங்களோட எபிலிட்டிஸ்க்கு பொருத்தமான மாதிரியான மிஷன்ஸை தான் அசைன் பண்ணுவாங்க. இபிகி சென்சேவை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரகேஷனுக்கு செம ஸ்பெஷலிஸ்ட். எபிசு சென்சே ட்ரைனிங்ல பெஸ்டா இருப்பாரு அப்படின்பா சக்குரா. அவங்களுக்கு கீழே சுனின் இருப்பாங்க. நாங்க கெனின்ஸுக்கான டீம் லீடரா இருப்போம் அப்படின்பா. நானும் அங்கதான் இருந்திருக்கணும், அதான் நீதி அப்படின்பா நருட்டோ. கடைசியா கெனின் அப்படின்பா சக்குரா. இப்பதான் எங்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்பா நருட்டோ. இதை பத்திலாம் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, டைம் முடிஞ்சிச்சு அப்படின்பா. நருட்டோக்குள்ள சங்கட்டமா இருக்கும். இது ஒரு நல்ல கொஸ்டின் டாஸ்னா, எல்லாத்தையும் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு கையாட்டுவா. நருட்டோக்கு மனசே கேட்காது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கத்துவான். இதோட இந்த எபிசோட் முடியுது.